வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வீட்டிலேயே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து மெஷரிங் கப்பில் வந்து அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பையே மற்ற எல்லா பொருளும் அளந்து எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் வந்து நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு சுகர் பவுடர், சுகரை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு மைதாவுக்கு 1 கப் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஐசிங் சுகரை வேணாலும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெயை வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், இதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது அதோட வாசனை வந்து கேக்கோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் வந்து மாற்றிடும். அதனால் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்து இருக்கணும், அந்த திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சாக்கோ சிப்ஸ் சாக்லேட் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 6 இன்ச் கேக் பேன் வந்து எடுத்திருக்கேன். இது உள்ளருக்கு வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பட்டர் ஷீட் வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளர வந்துட்டு பேனுக்குள்ளே பட்டரை வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை போட்டு அப்படியே டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கூட போதும். நமக்கு வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இல்லைனா பட்டர் ஷீட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன் தான் யூஸ் பண்ணணும்ல, வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கேக் மாவை வந்துட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 3/4 பாகம் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கேக் வந்துட்டு கொஞ்சம் பொங்கி மேலே வரும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டான அளவு இருக்கும். இல்லைனா நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா பொங்கி கீழே வளைஞ்சிரும். அது அந்த ஹீட்டில் குக் ஆகும்போது மேலே வந்துடும். அதனால் 3/4 பாகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்துட்டு நல்லா அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ள அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு உடஞ்சிரும். உள்ளே வந்து அங்கங்கே பள்ளம் இல்லாமல் கேப் இல்லாமல் இருக்கும் நமக்கு கேக் வந்து குக் ஆகி வரும்போது. இது மேலே கொஞ்சமாக நான் வந்து சாக்கோ சிப்ஸை வந்து சேர்த்துக்கிறேன், சும்மா கார்னிஷிங்காக. இது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா அப்புறம் வந்துட்டு பாதாமியும் கூட சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, நான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அது உள்ளருக்கு வந்து அடியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டு மட்டுமே இருந்தால் கூட போதும், உப்பு சேர்க்கணும் அவசியம் இல்லை உப்பு மட்டுமே கூட போதும், ஸ்டாண்ட் அவசியம் இல்லை. உப்பு போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போதே இதை வந்துட்டு நான் வந்து மூடி வச்சு அப்படி வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து உள்ளருக்கு வந்து வச்சுக்கலாம். அந்த மாவை அந்த பக்கம் இந்த பக்கம்னு சாஞ்சிராமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா மாவு வந்து பொங்கி உள்ளருக்க வரும்போது ஒரு பக்கமாக வந்து கொட்டிடும். அதனால் வந்து சாஞ்சிராமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குக்கரோட விசில் அப்புறம் வந்துட்டு அந்த கேஸ் கட்டி இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆணுச்சு. இது வந்து 30 to 45 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் ஆகி வந்துருச்சு. எனக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த பேனுக்கும் இந்த கேக்குக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நல்ல ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாலே கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேப்பரை எடுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ கேக் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன்னா, சின்னதாக ஒரு கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக வந்துட்டு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.